Good morning students, I welcome you for the Sheba Group of School online class. So last class நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படினு பார்த்தா Q factors in RLC circuit பத்தி பார்த்திருப்போம். Now I am going to teach you for the power in AC circuits. Okay. So power in AC circuit means what? AC means it's a alternating current. Okay. In one circuit will be there. So the current will be alternated in it's transfer the energy to one object to another object. Okay. So in between the capacitance and inductor. ஸோ இண்டக்டர் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம என்ன பார்த்துருப்போம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நம்ம இண்டக்டர் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இண்டக்டன்ஸ் இட்ஸ் ஹேவிங் த சம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே. ஸோ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இண்டக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் மீன்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆஸ் அ எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே. ஸோ இன் பிட்வீன் நம்ம கரண்ட் வந்து ஆல்டர்னேட் ஆகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன் ஏசி சர்க்யூட்ஸ் in power supplies. Okay, so the power in AC circuit. So power means what? So power means the circuit is defined as the rate of consumption of electric energy in the circuit. Okay, so நமக்கு வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது வந்து எது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம்னா இட்ஸ் இன்க்ரீஸிங் த பவர் ஆஃப் த சர்க்யூட். ஓகே. ஸோ அதை வச்சு தான் நம்ம பவர் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இன் ஏசி சர்க்யூட் அப்படின்னு இருக்கும்போது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மூலயமா வோல்டேஜ் வந்து கரண்ட் கேரி வந்து எப்படி இதுவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இட்ஸ் வேரிஸ் கண்டினியூஸ்லி இன் த டைம். ஸோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இன் ஆர்எல்சி சர்க்யூட்ஸ். ஸோ ஆர்எல்சி சர்க்யூட்டில் வந்து நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் பற்றி பார்க்குறோம். ஸோ கரண்ட் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஐஎம் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம் கரண்ட்டோட வேல்யூ. ஸோ விஎம் அப்படின்னு எடுக்கும்போது வோல்டேஜ் வேல்யூ. ஸோ விஎம் அண்ட் ஐஎம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். So in Vm is taken as a sin omega t and Im is taken as a sin omega t plus its closed flux. It's a phasor diagram. Okay. So phasor diagram க்கு நம்ம வந்து closed flux மாதிரி ஒரு symbols வந்து போட்டுப்போம். Okay. It's a symbol of phasor diagram. So phase angle in between V and I. Okay. So the instantaneous power is written. So in between the phase angle will be calculated. So P is equal to VI அப்படின்னு சொல்லி calculate பண்ணிக்கிறோம். So V is a voltage and I is a current. Okay. So Vm Im sin omega t sin. It's omega t is closed flux. So நம்ம வந்து sin omega t என்ன பண்ணுவோம் அப்படின்னா in sin omega plus cos omega அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஓகே. sin omega t க்கு cos closed flux, cos omega t க்கு sin closed flux. ஓகே. So next its power is equal to Vm Im cos closed flux sin omega t and sin omega t cos omega t sin closed flux. ஓகே. ஸோ நம்ம வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் டயக்ராம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அந்த ஃபார்முலா வந்து. ஸோ இட்ஸ் அ சைக்கிள் ஹாஃப் த சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டி இட்ஸ் கால்குலேட்டட் ஆஸ் 0. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு வந்து பவர் என்ன கிடைக்குது அப்படின்னா விஆர்எம்எஸ் அண்ட் ஐஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம் இன் காஸ் ஒமேகா டி. ஸோ ஏசி சர்க்யூட் இஸ் ஆல்சோ known as the average power in the circuit. It's a true power of the circuit. Okay. So in this known as the AC circuit அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறாங்க. So in three special case, so one first case is in power average is equal to VRMS IRMS. Next second case is taken as it's a phase angle in pi by 2 and cos pi by 2 அப்படின்னு சொல்லி calculate பண்ணிக்கிறோம். It's RLC circuit third angle. So it's a closed phase is equal to tan inverse of XL minus XC. It's a inductor and capacitance divided by resistance. So it's a RMS. So it's a series RLC is a circuit of resonance. Okay. So next one we taken as a wattless current. So wattless current means it's a watts. Watts means what? It's a நம்ம எவ்வளோ கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அந்த கரண்ட்டோட ஆவரேஜ் லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து வாட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்ஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு மென்ஷன் பண்ணும்போது ஸோ அதோட ரைஸ் இன்க்ரீஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். So it's taken VRMS and IRMS. It's assume the voltage. Okay. So it's leading the current and lagging the current. Okay. So நம்மளுக்கு வந்து இண்டக்டன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து லேக் ஆகும் கரண்ட். ஓகேவா. ஸோ இன் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு கரண்ட் வந்து லீட் ஆகும். ஸோ இட்ஸ் வோல்டேஜ் வில் பி இன்க்ரீஸ் தென் வோல்டேஜ் வில் பி டிக்ரீஸ். ஸோ இட்ஸ் டேக்கன் இட்ஸ் லீடிங் த கரண்ட் இஸ் அசியூம் த ஃபேஸர் டயக்ராம். ஸோ இட்ஸ் நம்மளுக்கு வோல்டேஜ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை நம்ம என்ன எடுக்கிறோம் காஸ் ஃப்ளக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ வோல்டேஜ் லெவல் டிக்ரீஸ் ஆகும்போது சைன் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இட்ஸ் ஐஆர்எம்எஸ் அண்ட் ஐஆர்எம்எஸ். ஸோ நெக்ஸ்ட் த காம்பனண்ட் ஆஃப் த கரண்ட் வில் பி டேக்கன் த பவர் கன்சியூம் த கரண்ட். ஸோ பவர் கன்சியூம் த வோல்டேஜ் விஆர்எம்எஸ் அண்ட் ஐஆர்எம்எஸ் இஸ் க்ளோஸ் ஃப்ளக்ஸ். ஸோ ஃபேஸ் ஆங்கிள் என்ன எடுத்துக்கிறோம் பை பை 2 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ த கரண்ட் இன் ஏசி சர்க்யூட்ஸ் இஸ் said to be wattless current. It is a power consumed by its 0. Okay. So this wattless current is a pure inductive or capacitive
circuits. So it's a purely inductive and capacitors in the circuits. So next one is a power factor. So it's defined one of the power factor is equal to, it's a sine of the angle of lead or lagging the current. Okay. So this is a factor of the power. So resistance divided by impedance. So R divided by Z is a power factor. So P average, it's a power average divided by VRMS and IRMS. So நமக்கு power factor na enna? நமக்கு power average இருக்கும்போது voltage and the current வந்து எப்படி இருக்கும்? It's divided by the voltage and current. So true power is equal to apparent power. So it's a 3 case, this one also. So the cos degree, it's a 0 degree அப்படின்னு எடுக்கும்போது 1. It's a cos pi by 2 னு எடுக்கும்போது 0. It's a current purely inductor. So it's a phase angle 5 and power factor வந்து நமக்கு வந்து in between வந்து 0 to 1 ல இருக்கும்போது the circuit is known as a RLC circuit. நம்ம already பார்த்திருப்போம் resistance, capacitance and inductors வச்சு நம்ம RLC circuit வந்து எப்படி current வந்து produce ஆகுது அப்படின்னு பார்த்திருப்போம்ல. So அந்த current வந்து நமக்கு in betweenல வந்து traveling வந்து time வந்து it's travel same current same produced in resistors இருக்கும்போது நமக்கு current same produce ஆகுது. Then inductance supply apply பண்ணும்போதும் நமக்கு வந்து it's current produce ஆகுது same levelல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So is known as a in between 0 to 1 in the power factor it lies. So this circuit is known as a RLC circuit. So advantage of AC and DC over the DC current. So in advantages, the generation of AC is cheaper than the DC. Okay. So next one, the AC supplies at higher voltage. The transmit loss is small compared to DC transmission. So the AC current is easily to convert into the DC with the help of rectifier. So alternating voltage, it cannot be used. It's a disadvantage. So it's certain application, the charging batteries. நம்மளால என்ன பண்ண முடியாது alternating voltage மூலமா batteries connect பண்ண முடியாது. electroplating and electric traction வந்து நம்மளால வந்து எதுமே பண்ண முடியாது. So it's one of the disadvantage of the alternating voltage. So all high voltage it's a more dangerous. So AC and DC current அப்படினு சொல்றாங்க. So it's these two will be one of the disadvantages. So more than the advantages. Okay. So advantages வந்து அதிகமா இருக்கு எதுல alternating currentல. So alternating current மூலமா நம்ம எனர்ஜி எப்பவுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, it does not destroy. Okay, it cannot be created also. So only it's transfer into the one energy to the it's transfer the another energy. Okay, so energy நம்ம என்ன பண்ண முடியும், வெறும் transfer மட்டும் தான் பண்ண முடியும். It's conversion. Okay, so அதை என்ன பண்ண முடியாது, கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. So it's a advantages. So next one we taken as a oscillation in LC circuits. So oscillation means what? So oscillation அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து சிம்பிள் பெண்டுலம் தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ அதில் தான் நம்ம மோஸ்ட்லி ஆசிலேஷன்ஸ் பார்ப்போம், டைம் பீரியட்ஸ்லாம் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் த கிளாக். ஓகே, ஸோ நம்மளுக்கு பெண்டுலம் கிளாக்ஸ் தான் பார்க்கும்போது நம்மளுக்கு இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஆசிலேஷன்ஸ். ஓகே, ஸோ சிம்பிள் பெண்டுலம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சாங்க, பெண்டுலம் கிளாக்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ எதனால் இட்ஸ் ஃபார்வர்ட் டு ரிவர்ஸ் பொசிஷனுக்கு வந்து அந்த பெண்டுலம் வந்து இட்ஸ் ட்ராவல் இன் த டைம் ட்ராவல். ஓகே, ஸோ இட்ஸ் கால்குலேட்டட் as the செகண்ட். ஸோ இட்ஸ் ஆசிலேஷன். ஸோ இந்த ஆசிலேஷன் வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எல்சி சர்க்கியூட்ஸில் வந்து நடக்குது. ஸோ எல்சி மீன்ஸ் இட்ஸ் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இண்டக்டர் கெப்பாசிட்டன்ஸ் எடுக்கும்போது ரெண்டுத்துலேயும் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது வந்து இட்ஸ் அ parallel to each other. ஓகே, ஸோ ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கும். பட் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கெப்பாசிட்டன்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும், இண்டக்டன்ஸில் வந்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் வந்து இண்டக்டன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, ஸோ இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆசிலேஷன் அப்படின்னு எடுக்கும்போது ஹியர் த வேவ் டயக்ராம். ஸோ நம்ம ஆசிலேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆசிலேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து மூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது இல்லையா? ஸோ ஃபார்வர்ட் டு ரிவர்ஸ் பொசிஷனுக்கு வந்து ரிப்பீட்டடாக சேம் லெவலில் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. இன் டைம் பீரியட் வந்து நம்மளுக்கு லாங் டைம் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு அந்த ஆசிலேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு எதனால் அந்த ஆசிலேஷன் வந்து லாங் டைம் ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ அது வந்து நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் டிஃபர்டட். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஆசிலேஷனை வந்து நம்மளுக்கு வந்து டம்ப் பண்ணும். ஓகே, அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இட்ஸ் ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் அந்த ஆசிலேஷன் என்ன ஆகிடும், ஸோ ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமாக இட்ஸ் அ ஃப்ரிக்ஷன், நம்மளுக்கு அந்த ஆசிலேஷன் வந்து டைம் ட்ராவல் வந்து எண்ட் ஆகிடும். ஓகே,
ஸோ இதே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆசிலேஷன்ஸ் ட்ராவலிங் வந்து சேம் லெவலில் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ இல்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கு ஆசிலேஷன் டைம் வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூஸ்னாக வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் ஆசிலேஷன் இன் எல்சி சர்க்யூட்ஸ். ஸோ இட்ஸ் அ ஜென்ரேஷன் ஆஃப் எல்சி சர்க்யூட் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஸோ எனர்ஜி வில் பி given in this circuit. So L is the inductance and C is the capacitance. So in between electric field and capacitance will be formed. So these oscillations are called the LC oscillations. So these oscillations are LC oscillation. It's a generation of LC oscillation. So we taken as a charge is a QM அப்படின்னு சொல்லி calculate பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஆசிலேஷன் வந்து நம்மளுக்கு வந்து இட்ஸ் சேம் லெவலில் இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஆசிலேஷன் ஆஃப் த எல்சி சர்க்யூட். ஓகேவா? ஸோ இதே நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், ஒரு கண்டக்டர் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வந்து என்ன கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒன் சைட் வந்து கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறோம், அனதர் சைட் வந்து இண்டக்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? ஸோ இண்டக்டர்ஸில் நம்ம ஆல்ரெடி தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நார்த் போல் சவுத் போல் டு நார்த் போலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், திரும்ப நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு வந்து இன்சைட் ஆஃப் தம் ட்ராவல் ஆகும். ஓகே, ஸோ இன் அவுட்டர் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்து இண்டக்டன்ஸில் வந்து நடக்குது. ஸோ அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ்லேயும் வந்து சம் சார்ஜஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணல, இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து இந்த இண்டக்டன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து சம் சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, கரண்ட்டு. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த ஆசிலேஷன் நடக்கணும்னா நம்ம எப்படி அந்த ஏர் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இல்லாத இடத்துல வச்சோன்னா அது கண்டினியூஸாக ட்ராவல் ஆகுமோ, ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இந்த கெப்பாசிட்டன்ஸ் லெவலும் இண்டக்டர்ஸ் லெவலும் சேமாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு ஏர் சர்க்கம்ஃபரன்ஸும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கரண்ட் ட்ராவல் வந்து சேம் லெவலில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ கெப்பாசிட்டன்ஸ் எடுக்கும்போது சார்ஜஸ் அதிகமாக இருக்குது கெப்பாசிட்டன்ஸில். ஓகே, இட்ஸ் ஒன்லி அ பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ அதிகமாக இருக்க சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து இண்டக்டன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ அப்படி எடுக்கும்போது இதோட டயக்ராம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நீட்டாக கொடுத்துருப்பாங்க புக்கில் இல்லையா? ஸோ அந்த கண்டக்டர்ஸ்க்கும் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கும் வந்து சார்ஜஸ் அதிகமாக எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ யூஇ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால யூபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ சார்ஜஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது ஸ்விட்ச் ஆன் பண்ணுற சர்க்யூட்ஸை. ஸோ சர்க்யூட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதும் நம்மளுக்கு கரண்ட் வந்து என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இன் அப்பர் டைரக்ஷனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இண்டக்டன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது சார்ஜ் I is equal to ஃபஸ்ட்டு அதை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது I is equal to 0 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? பிகாஸ் ஆஃப் நோ சார்ஜ். ஓகே, ஸோ கெப்பாசிட்டன்ஸில் சார்ஜ் இருக்குது, பட் எந்த ஒரு சார்ஜஸும் பாஸ் ஆகலை. ஸோ அதனால் I is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் I வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கரண்ட்டு. ஸோ இண்டக்டன்ஸ்க்கு. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், U is equal to இட்ஸ் அ ஹை, UB வந்து நம்மளுக்கு 0வாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டயக்ராம். ஸோ இது வந்து கேஸ் ஏல இருக்கும். ஸோ செகண்ட் பியில் வந்து பி டயக்ராமில் பாருங்கள். பி டயக்ராமில் பார்க்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகிருக்கும், யூபியோட லெவல் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த தேர்ட் டயக்ராமில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சேம் லெவல் ஆஃப் கரண்ட் வந்து சி அண்ட் எல்ல வந்து இருக்கும். ஓகே, ஸோ கெப்பாசிட்டன்ஸில் வந்து சார்ஜஸ் வந்து கம்மியாகிடும். எதனால்? ஸோ சார்ஜஸ் கம்மியாக ஆக நம்மளுக்கு இண்டக்டன்ஸில் வந்து சார்ஜ் வந்து ஏறிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் த சார்ஜ். ஸோ அந்த டைம் நம்ம பார்க்கும்போது இட்ஸ் அ சேம் லெவல் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ பட் கெப்பாசிட்டன்ஸ்க்கும் இண்டக்டன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற சார்ஜஸை வந்து அதுக்கு மட்டும்தான் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, ஒன்லி இட்ஸ் பாஸ் த்ரூ த சர்க்யூட்ஸ். பட் இண்டக்டர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் கிரியேட்டட் த சார்ஜஸ். ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் சார்ஜ் க்ரியேட் பண்ணி எக்ஸ்ட்ரா சார்ஜஸை வந்து திரும்ப வந்து கெப்பாசிட்டன்ஸ்க்கு வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் வில் பி தேர். ஸோ சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இதுலேயும் வந்து சேம் லெவல் ஆஃப் சார்ஜ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சர்க்யூட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ வந்து சி லெவல் வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடுது, ஃபுல் சி கெப்பாசிட்டன்ஸ் வந்து 0வாக இருக்குது. இண்டக்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இட்ஸ் ரைஸ். ஓகே, ஸோ இண்டக்டன்ஸ் லெவல் ஹை. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சார்ஜில் நம்மளுக்கு பார்க்கும்போது சேம் லெவல் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டர்ஸ், பட் சார்ஜ் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த டெர்மினல்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குல்ல, ஸோ இண்டக்டன்ஸ்லேருந்து நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது திரும்ப இன் லோவர் கேஸில். ஓகேவா? ஸோ லோவர் கேஸில் இது எக்ஸ்ட்ரா சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வில் பி சேஞ்ச்ட். ஓகே,
ஸோ இன் அப்பர் கேஸில் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் டெர்மினல்ஸ் பாஸ் ஆகும், லோவர் கேஸில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இன் திஸ் ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு சார்ஜஸ் டிஃபர் ஆகுது. ஸோ இன் ஏ அண்ட் இ கம்பேர்ட் டு தீஸ் டூ சர்க்யூட்ஸ் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்லி த சார்ஜஸ். ஓகே, ஸோ மற்ற சர்க்யூட் டயக்ராம்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சார்ஜஸும் நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது, பட் லோவர் கேஸில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால் I is equal to high. ஓகே, ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஹை, ஸோ சார்ஜ் வந்து அதிகமாக தான் ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கும். ஸோ தென் ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் சர்க்யூட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ சார்ஜஸும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தென் F அண்ட் G டயக்ராம்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னாக்கா ஸோ நம்மளுக்கு வந்து சார்ஜஸ் அதே மாதிரி தான் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி ரிப்பீட்டட் ஆகுது. ஸோ அப்போ கெப்பாசிட்டன்ஸில் அதிகமாக இருக்குது, இண்டக்டன்ஸில் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சார்ஜில் வந்து இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் சேம் லெவலில் இருக்குது. ஓகேவா, திரும்ப சேம் லெவலுக்கு வருது, பட் ஆனால் சார்ஜ் மட்டும் டிஃபர் ஆகுது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சொல்லிட்டு. திரும்ப இண்டக்டன்ஸ் மட்டும் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஃபைனலி வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடுது, பழைய மாதிரி. ஸோ சார்ஜஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகும்போது ஸோ இதுலேருந்து திரும்ப நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் பொசிஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஸோ இன் அப்பர் கேஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சார்ஜஸ். ஸோ அப்பர் கேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஸோ சார்ஜஸ் இன் அப்பர் கேஸ்க்கு வந்து பாசிட்டிவாக வந்து வந்துடுது, திரும்ப லோவர் கேஸில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இட்ஸ் ரிப்பீட்டிங் டயக்ராம், இட்ஸ் ஆசிலேஷன் இன் எல்சி சர்க்யூட். ஓகே, ஸோ இண்டக்டன்ஸ் இன் பிட்வீன் கெப்பாசிட்டன்ஸ் சர்க்யூட்டில் வந்து இந்த மாதிரி தான் வந்து சார்ஜஸ் வந்து கரண்ட் பாஸ் ஆகுது வந்து ஆசிலேட் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆசிலேஷன் சர்க்யூட்ஸ். ஸோ இன் பிட்வீன் இந்த கேஸை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா UE அண்ட் UB அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் C அண்ட் L I is equal to 0 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ see this diagram. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸில் அதிகமாக கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதா. ஸோ ப்ரொடியூஸ் ஆகுது வந்து நெக்ஸ்ட்டு பியில் வந்து பார்க்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இண்டக்டன்ஸ்க்கு. ஓகே, ஸோ அப்போ சேம் லெவலில் UE அண்ட் UB வந்து இருக்குது. ஸோ தேர்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இண்டக்டன்ஸ்லேருந்து நம்மளுக்கு திரும்ப வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ டவுன்வர்டில் இருக்கும்போது கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ UB வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எப்போ வந்து கெப்பாசிட்டன்ஸில் கரண்ட் அதிகமாக இருக்கோ அப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் கரண்ட் ரைஸ் ஆகும்போது இன் கெப்பாசிட்டன்ஸில் வந்து கரண்ட் ஜீரோவாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து சேம் லெவல் இன் டி டயக்ராமில் பார்க்கும்போது சேம் லெவலில் வந்து இருக்குது கரண்ட் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு ஈயில் பார்க்கும்போது ஸோ சேம் லெவலில் திரும்ப வந்து கெப்பாசிட்டன்ஸ்க்கே ஃபுல் சார்ஜ் வந்துடுது, பட் ஆனால் வந்து இட்ஸ் சார்ஜ் வில் பி இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து திரும்ப வந்து ரொட்டேஷன் நடக்குது. ஸோ சார்ஜஸ் பாசிட்டிவ் டெர்மினல் வந்து இன் டவுன்வர்டில் இருக்குது, நெகட்டிவ் டெர்மினல் அப்வர்டில் இருக்குது. ஸோ அப்போ திரும்ப கெப்பாசிட்டன்ஸ் வில் பி ரைஸ். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ரைஸ் ஆகுது, திரும்ப சார்ஜ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது இன் டவுன்வர்டில் வந்து போகுது இண்டக்டன்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்றதுனால டவுன்வர்ட் டைரெக்ஷனில் போகும்போது திரும்ப ரிப்பீட்டடாக வந்து ரெண்டு டைரெக்ஷன்லையுமே வந்து சார்ஜஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு UB சேமாக இருக்குது, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேமாக இருக்குது, ரைஸ் ஆகுது. ஸோ திரும்ப வந்து நம்மளுக்கு வந்து சேம் லெவலில் இருக்குது, பட் டைரெக்ஷன் வந்து நம்மளுக்கு எப்படி போகுது ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. ஸோ ரிப்பீட்டடாக வந்து திரும்ப ஃபஸ்ட் டயக்ராம்க்கே வந்துடுது. ஸோ இன் பிட்வீன் வந்து நம்மளுக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பட் சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரிவர்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிடுது, கெப்பாசிட்டன்ஸ்க்கே வந்து திரும்ப ஆசிலேட் ஆகி சார்ஜஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இன் LC சர்க்யூட். ஸோ கன்சர்வேஷன், ஸோ இட்ஸ் அ டெரிவேஷன் ஃபார்ம் 3 கேஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா சார்ஜ் அண்ட் QM அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். I is current is equal to 0. ஸோ U is equal to it's a total energy. ஸோ UE plus UB அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ Q² divided by 2C. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து half Li2. இட்ஸ் இண்டக்டர்ஸ், இட்ஸ் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, ஸோ 2C அப்படின்றது வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் சார்ஜ். ஓகே, ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் எடுத்துக்கிறோம். ஸோ Q சார்ஜ் எடுத்துக்கிறோம். U is equal to total energy. ஸோ Q² divided by 2C plus 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எதனால் ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டில் சார்ஜ் இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஜீரோவாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் சார்ஜ் ரைஸ் ஆகுது, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோவாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ Q² is equal to டோட்டல் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்க சார்ஜஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குது. Q² M divided by 2C அப்படின்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் கேஸில் பார்க்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் equal to 0, கரண்ட் is equal to IM அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
ஸோ அப்போ நெக்ஸ்ட்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரைஸ் ஆகுது. ஓகே, கரண்ட் அதிகமாகுது, கெப்பாசிட்டன்ஸ் 0வாக இருக்குது. ஸோ U is equal to 0 half Li square M அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ half Li square M ஃபைனலாக கிடைச்சிது. ஸோ கரண்ட் வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ கரண்ட் இஸ் equal to சார்ஜ் டிவைடட் பை டைம். அப்போ Q வந்து நம்மளுக்கு என்னவா டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, dQ டிவைடட் பை dt. ஸோ Q is equal to Qm cos omega t அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ omega is the angular frequency. ஸோ dQ is equal to omega Qm sin omega t அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம பார்க்கும்போது sin omega t-க்கு வந்து இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் த cos omega t plus pi divided by 2 அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ omega qm அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ the whole cos omega t-க்கும் ஹாஃப்க்கும் வந்து கேல்குலேட் பண்ணிக்கிறது 1 அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ im is equal to omega qm அப்படின்னு சொல்லி வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ L ஸ்கொயர் omega ஸ்கொயர் q ஸ்கொயர் m ஃபைனலாக டிவைடட் பை 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இட்ஸ் அ வேல்யூ ஆஃப் L ஸ்கொயர். ஓகே, so அப்போ L is a it's a inductance. So inductance 1 divided by LC. So Q square M divided by 2. So ரெண்டு வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோமா ஃபைனலாக, inductance and capacitance. So L and L will be cancel out. So Q square M divided by 2. So next we take as a U is equal to Q square M divided by 2C அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். So total charge it's a final value of case 2. Okay, so case 3க்கு எடுக்கும்போது சேம் total charge எடுக்கிறோம். அப்போ UE plus UB அப்படின்னு எடுக்குது. ஸோ UEயோட வேல்யூ Q ஸ்கொயர் டிவைடட் பை 2C, UBயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக வந்து கேஸ் 3ல் வந்து நம்மளுக்கு Q ஸ்கொயரும் ஒமேகா ஸ்கொயரும் வந்து நம்மளுக்கு வந்து சேமாக வருது. ஓகே, இட்ஸ் அ சார்ஜ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் வந்து சேம் லெவலில் வருது. ஸோ Q ஸ்கொயர் M காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி டிவைடட் பை 2C அப்படின்னு எடுத்துக்கிறோம் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இட்ஸ் டேக்கன் அஸ் அ L. ஓகே, இந்த 1 வந்து நம்ம வந்து L அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த 1 வந்து நம்மளுக்கு L அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ L is equal to L I square M divided by 2. ஸோ C capacitance of charge வந்து நம்ம வந்து Q square M divided by 2C வந்து எடுத்துக்கிறோம். cos omega t-க்கு வந்து ஒமேகாவோட வேல்யூ என்ன எடுத்துப்போம், நம்ம 1 divided by LC அப்படின்னு சொல்லி எடுப்போமா. ஸோ LC வந்து நம்மளுக்கு ஸ்கொயரில் இருக்கிறதுனால ஸோ இட்ஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இட்ஸ் 1 divided by LC அப்படின்னு போட்டுரும். ஸோ இந்த டோட்டல் சார்ஜோட வேல்யூ வந்து ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 divided by LC. It's a conservation of energy in LC oscillation. Okay, it's a derivation form. So next one, analogy between the LC oscillation and simple harmonic oscillation. It's a qualitative treatment. So நம்மளுக்கு வந்து it's a analogy கண்டுபிடிக்கிறோம். So LC oscillationக்கும் in simple harmonic oscillationக்கும். So simple harmonicல வந்து நம்மளுக்கு 2 form of energy involved in the LC oscillation. One is the electric energy. It's a cheaper capacitors. It's a charge produced. So other magnetic energy is induced in the carrying current. So next is likewise the mechanical energy is spring mass system which exists in the 2 form. So this potential energy will be compressed. Okay, so in simple harmonicல வந்து நம்மளுக்கு வந்து potential energy டோட்டலாக என்ன ஆகுது, compress ஆகுது. So இதை extend the spring, it's a kinetic energy produced by the mass. ஸோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டில் பார்த்துருப்போம் நம்ம, ஸ்ப்ரிங்கை அதை வந்து இழுத்து நம்ம வந்து அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ரிலீஸ் பண்ணும்போது நார்மலாக எலாஸ்டிசிட்டி. ஓகேவா, ஸோ இட்ஸ் அ ரப்பர் பேண்ட். ஸோ எலாஸ்டிசிட்டிக்கு நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்ப்ரிங் ரைஸ் பண்ணி விடும்போது நம்மளுக்கு அதில் சம் கைனடிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த கைனடிக் எனர்ஜி தான் வந்து 2 ஃபார்மில் எடுத்துக்கிறோம். ஸோ ஒன் இஸ் அ பொட்டென்ஷியல், இட்ஸ் கம்ப்ரஸ் டு த எக்ஸ்டென்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் அ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆசிலேஷன், ஸ்ப்ரிங் மாஸ் இஸ் கிவன். ஸோ திஸ் ஒன் இஸ் டேக்கன் அஸ் இட்ஸ் அ வேல்யூ ஆஃப் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு root of k divided by it's a kinetic energy divided by mass அப்படின்னு சொல்லி calculate பண்ணிக்கிறோம். So final value of angular frequency in LC oscillation க்கு வந்து it's a k is equal to 1 divided by, அதாவது kinetic energy k is equal to 1 divided by capacitance and m is equal to the L. Okay, so it's a inductance, mass is equal to the inductance of the angular frequency. So LC oscillation அப்படின்னு எடுக்கிறோம். So final value நம்மளுக்கு என்ன கிடைக்குது, omega is equal to omega square 1 divided by LC. It's a value of simple harmonic and LC it's a inductance and capacitance in the oscillatory form. Okay, so okay students, are you clear now? I hope you all understand today video class. We will see in the next class. Thank you.